how to become a good teacher, a teacher of the Word of God. வேத வசனத்தை கற்று போதிக்கிற தலை சிறந்த ஆசிரியர்களாக எப்படி ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டும் என்ற அந்த தலைப்பின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டு வருகிறேன். I've been reminding us, ourselves, that our teaching must transform life. நான் நினைப்பு நான் நம் அனைவருக்கும் நான் நினைவுபடுத்திக் கொண்டே போதிக்கிறதான இந்த காரியம் என்னவென்றால், நம்முடைய இந்த போதனைகள் மற்றவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறதாய் காணப்பட வேண்டும். Because that's what our Lord and Savior Jesus Christ did. Every time he thought, people's life began to change. அதைதான் நம்முடைய ஆண்டவரும் ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவானவர் செய்தார். எப்போதெல்லாம் அவர் தம்முடைய வசனங்களை போதித்தாரோ அப்பொழுதெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க முடிந்தது. We want, and God has appointed us as his teachers and pastors, and therefore he has given us an important responsibility to continue what he has done. ஆண்டவர் நமக்கு அந்த போதிக்கிற ஊழியத்திலும் கற்பிக்கிற ஊழியத்திலும் அந்த தகுதிகளை கொடுத்தபடியினாலே அதை செய்யத்தக்கதான ஞானத்தையும் அதை தொடர்ந்து செய்ய பலனையும் கொடுத்து கொண்டு வருகிறார். I've been sharing with you some of the important things about the ministry of teaching, the art of teaching. இந்த கற்றுக் கொடுக்கிறதான அந்த கற்பித்தலின் கலைகளை குறித்து பல காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். How can we become effective teachers in the church? சபையிலே எப்படி நாம் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக காணப்பட முடியும்? So, friends, I want to continue on these things, and today I want to share with you that we should look at our Lord Jesus Christ and to learn from him. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மாதிரியாக வைத்து அவரிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று அவரை நாம் பார்க்க போகிறோம். Jesus is the master of pedagogy. Jesus is a master of teaching. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கல்வி கற்றுக் கொடுத்தலின் கலையின் ஒரு குருவாக தலை சிறந்த ஆசிரியராக இருக்கிறார். Jesus is our master. He has taught us how to teach God's principles to his people. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒரு ஆசானாய் குருவாய் ஆசிரியராய் இருக்கிறார். ஆகவே நாம் மக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Friends, today we are living in a world of a very high technology has developed so much. நாம் இன்றைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் தொழில்நுட்பத்திலே முன்னேற்றம் அடைந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். There's a lot of information that is going around this world, a lot of teaching that is taking place in this world today. இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கும்போது அநேக விதமான போதனைகள் உண்டு, அநேக விதமான தகவல்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். So in this world of impact, how can the body of Christ, how can the church, especially how can the pastors make an impact to continue to teach the sensitive information that God has given us? இப்படியான தாக்கங்களை கொண்டிருக்கிறதான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னா இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை ஜனங்களுக்கு போதிக்கும் போது நாமும் எப்படிப்பட்ட தாக்கங்களை உண்டாக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய மனப்பூர்வமான விதத்தில் அவர்களை தொடத்தக்க விதத்தாகவும் நம்முடைய போதனைகள் இருக்க வேண்டும் என்றால், you see, we cannot simply get carried away by the world's advancement in teaching. உலக முன்னேற்றத்தின் காரியங்களின் போக்கிலே நம்முடைய போதனைகளும் அதிலே அப்படிப்பட்டதாய் காணப்படக்கூடாது. We must always go back to the basics, to the foundation of what Jesus has taught us. நாம் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன போதித்தார் என்கிறதான அந்த அடிப்படையின் காரியங்களை தான் நாம் போய் பார்க்கிறவர்களாய் உற்று நோக்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Jesus was always simple in his teaching and he stayed true to the information, God's information. இயேசு கிறிஸ்துவானர் எப்போதும் தன்னுடைய போதனையிலே மிகவும் எளிமையாய் போதிக்கிறவராய் இருந்தார். தேவனிடத்திலிருந்து பெற்ற தகவல்களை மாத்திரமே அவர் பகிர்ந்து கொண்டவராய் காணப்பட்டார். Jesus stayed faithful to the word of God. இயேசு கிறிஸ்துவானர் வேத வசனத்திற்கு அவர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். He never strayed away from the promises, from the word of God that was given to God's people. Could you please repeat, Aya?
He never strayed away. He never went away from the foundation of the Word of God. அவர் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய அந்த அடிப்படை சத்தியத்தை விட்டு மாறாமல் எப்போதும் தேவனுடைய காரியங்களை அவர் போதிக்கிறவராய் காணப்பட்டார். This is the challenge that we face as pastors and as teachers, to stay true to God's word in this challenging world. இன்றைக்கு நாமும் கூட இப்படிப்பட்டதான சவால்களை தான் நம்முடைய போதனை சபையில செய்கிறதான போதனை நூலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் கலந்துவிடக் கூடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை சார்ந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். That is why I'm emphasizing here that we should look at our Lord and Savior Jesus Christ, how he thought and what he thought. ஆகவே தான் இங்கு நான் இயேசு கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கிறது என்னென்றால் அவர் எதை போதித்தார், எப்படி போதித்தார். Amen. Now, talking about information technology, today the amount of knowledge and information is massive, is big. இன்றைய தின இந்த காலகட்டத்தில் இந்த தொழில்நுட்ப தகவல்களின் விஷயங்களை குறித்து பார்க்கும்போது அது ஒரு வணிக விதத்தில் மிகப்பெரிய காரியங்களாய் காணப்படுகிறது. It is also mentioned that information technology is the greatest business empire in the world today. தகவல் தொழில்நுட்பம் உலகத்திலே மிகப்பெரிய வணிக பேரரசாய் விளங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. And information technology and sharing and teaching this technology to one another plays a vital role in today's society. இன்றைய சமுதாயத்திலே பார்க்கும்போது ஒருவரோடு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் போது இந்த தொழில்நுட்ப தகவல் காரியங்களின் பரிமாற்றங்கள் அதிக அளவிலே காணப்படுகிறது. It plays important role in everyone's personal life, commercial life. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வணிக ரீதியிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த தொழில்நுட்ப தகவலின் தாக்கங்கள் காணப்படுகிறது. In the nation's defense, in the nation's education policy, in the nation's health policy. சுகாதார விஷயத்திலும் கல்வித்துறையிலும் பாதுகாப்பு துறையிலும் இந்த தொழில்நுட்பத்தின் தகவலின் காரியங்களுடைய தாக்கங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. Look at the world today. It is so connected. It is so affected in the political realm, in the scientific realm, by information technology and the disbursement in the sharing of information. உலக அளவில் நாம் பார்க்கும்போது நாடுகளின் மத்தியிலே இந்த விஞ்ஞான துறையிலும் தகவல் துறைகளிலும் பாதுகாப்பு துறைகளிலும் அரசியல் ரீதியிலும் இப்படிப்பட்டதான பரிமாற்றங்களும் தாக்கங்களும் இந்த தொழில்நுட்ப காரியங்களுடைய விஷயங்களை அதிகமாக நம்மால பார்க்க முடிகிறது. The computer has been developed so much, and other electronic equipments has gone through so much of development. இந்த கம்ப்யூட்டர்களும் மற்றும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளை உபயோகப்படுத்துகிற காரியங்களிலும் உலகம் மிகவும் பறந்து விரிந்த விதத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. We have the whole world in our fingertips today. இன்றைக்கு இந்த உலகமே நம்முடைய இந்த விரல் நுனியில் இருக்கிறது போல அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Just at the tap of our fingertips, we can reach and any part of the world, any kind of information that we need. உலகத்தில் எந்த ஒரு தகவலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த தகவல்களை நம்முடைய விரல் நுனியிலிருந்து உடனடியாக பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்திலே இந்த தகவல் துறை தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்திருக்கிறது. Modern technology has revolutionized the way we live, work and think. இந்த தற்காலதான இந்த தொழில்நுட்ப காரியங்கள் ஒரு புரட்சியே நம்முடைய சிந்தனையிலும் வாழ்க்கை துறையிலும் மற்ற காரியங்களிலும் அது ஏற்படுத்தி இருக்கிறது. Now today most of you are connected from different parts just with your handphone, with your smartphones. இன்றைக்கு உலகத்தின் மற்ற பகுதிகளிலே இருக்கிற நாம ஒருவரோடு இப்படி இணைந்திருக்கிறோம் என்றால் அந்த ஸ்மார்ட் போனின் வாயிலாக தான் அந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக தான் இப்படி நாம் இணைந்திருக்கிறோம். Not only that, my dear friends, the world has become smaller today. There is no place that we cannot go.
அது மாத்திரமல்ல என் அருமை நண்பர்களே, இந்த தற்காலத்தில் பார்க்கும்போது உலகமானது மிகவும் குறுகியதாய் காணப்பட்டது. என்னாலே செல்லக்கூடாத இடம் என்று ஒன்றுமே இல்லை. எல்லா இடத்திற்கும் என்னாலே கடந்து செல்ல முடியும். You can travel to anywhere in the world from at the palm of your hand. உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கிற காரியத்தின் நிமித்தம் உலகத்தின் எந்த பகுதிகளுக்கும் உங்களால கடந்து பிரயாணம் செய்து போக முடியும். That is the world we live in today. நாம் வாழ்ந்து இன்றைய உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So you see how education technology has grown so much in this world, and then what are we going to do as a Bible teacher, as a Bible educator? இப்படியாக தொழில்நுட்ப கல்வியானது மாபெரும் முன்னேற்றத்தை இந்த உலகத்தில் அடைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இருக்கும்போது வேதத்தை கற்றுக் கொடுக்கிற நம்முடைய அந்த கல்வித்திறன் எந்த அளவிற்கு காணப்பட வேண்டும்? So these are important questions we need to ask. இப்படிப்பட்ட முக்கியமான கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. Because it is mentioned that he who controls knowledge and the spreading of knowledge controls the world. இப்படியாக ஒரு வழக்கச்சொல் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவை பரப்புவதையும் கட்டுப்படுத்துபவர் உலகை கட்டுப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Recently we saw how handphones and beepers in in places like Lebanon and other places started bursting away. Israel used that technology to attack its enemies. They used the handphone as a weapon. கடந்த நாட்களில் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி இஸ்ரேல் நாடானது தன்னுடைய எதிரிகளை தாக்குதல் நடத்துவதற்கு இந்த கைபேசிகளின் வாயிலாக, அந்த வெடிகுண்டுகளின் வாயிலாக அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி லெபனானிலே தாக்குதல்களை ஏற்படுத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். We see the amount of things that is taking place today. So as pastors and teachers of God's word, we are faced with a lot of challenges. உலகத்தில் இப்படிப்பட்டதான மாபெரும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிற போதர்களாகிய நாம் பலவிதமான சவால்களை நாம் சந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். The world is trying to conquer one another using information, using technology. இந்த தொழில்நுட்பம், தகவல் இப்படிப்பட்டதான காரியங்களை பரிமாறிக்கொள்வது நிமித்தம் உலகத்தில் ஒருவரை ஒருவர் அவர்கள் மேற்கொள்ள நினைக்கிறார்கள். We are called to reach out to this world and save this world using another information, another knowledge that was given to us by God. நாமும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை உலகத்தையும் ரட்சிக்கிறவர்களாகவும் மீட்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அதற்காக நமக்கு வேறொரு தொழில்நுட்ப காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவன் மூலம் வருகிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. The good news, the gospel is a knowledge that need to be taken out, that need to be taught to the world today. இந்த நற்செய்தி என்கிறதான அறிவு இன்றைக்கு உலக மக்களுக்கு கடந்து போய் அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. There are a lot of mysteries that God has put in the Bible for his church. We need to discover these mysteries. இன்றைக்கு சபைக்காக அநேக ரகசியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். So information in the Bible and the interpretation of these information, the sharing of this information is very important as for you and me as God's servant. ஆகவே இந்த தேவ வசனத்தில் இருந்து வருகிறதான இந்த தகவல்களை நாம் எந்த விதத்தில் வியாக்கியானம் செய்கிறோம் என்பது மிக முக்கியமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதான நமக்கு அது அறிவுறுத்தப்படுகிறது. So my dear friends, we are pastors. We are teachers of God's word. God has revealed his mysteries from through the scripture to every one of us.
தேவனுடைய ஊழியர்களாகிய நமக்கு தேவன் தம்முடைய வசனத்தின் வாயிலாக அந்த ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். But we are teaching, we are living in the 21st century, and we are every time we are confronted with these technologies and these development before us today. 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் முன்னேற்றம் அடைந்த இந்த தகவல் தொழில்நுட்ப காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. So how are we to effectively communicate an ancient truth, 2000 years old gospel to the world today? இப்படியாக நம் முன்னணியிலே காணப்படுகிறதான இந்த தொழில்நுட்ப தகவல்கள் முன்னேற்றத்தின் காரியங்கள் மத்தியிலே பழங்கால சத்தியமாகிய இந்த வேத வசனத்தை எந்த அளவுக்கு சிறந்த விதத்திலே நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால், this is the challenge that's before us. இதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு சவாலாய் காணப்படுகிறது. Thank God that God has still kept us alive in this 21st century. இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் தேவன் நம்மை உயிரோட வைத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் தேவனுக்கு. Some of us were born in the 20th century. நம்மில் அநேகர் 20ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர்களாய் காணப்படுகிறோம். And we had the privilege of stepping into the 21st century. அது மாத்திரமல்ல, அந்த 20ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்களாகிய நாம் 21வது நூற்றாண்டில் கால் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். We can see the differences that was between the 20th and the 21st century. 20ஆம் நூற்றாண்டுக்கும் 21ஆம் நூற்றாண்டுக்கும் இருக்கிறதான வித்தியாசங்களை நம்மாலே நன்றாக அறிந்து பார்க்க முடிகிறதா இருக்கிறது. So my dear pastors and friends, we are simple people, but yet we need to understand the challenges before us so that we can effectively take and preach the word of God. ஆகவே அருமையான நண்பர்களே, ஊழியர்களே, நாம் எளிமையானவர்கள் தான். ஆனால் நமக்கு முன்பாக இருக்கிறதான இந்த சவால்களின் மத்தியிலே ஒரு சிறந்த விதத்திலே நாம் பிரசங்கத்தை போதகத்தையும் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We are also responsible to identify the false teachings that is so rampant in the world today. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உலக அளவிலே அதிகமாய் பறந்து கிடக்கிறதான இந்த தவறான உபதேசங்களை நாம் கண்டறியக்கூடியவர்களாயும் இருக்க வேண்டும். Because of information technology, because of the development in information, in what you call the word technology, information can be spread so fast and in a big amount to the whole world in a very short time. இந்த தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைந்த உலகத்திலே மிக எளிதாகவும் சீக்கிரமாயும் இந்த தகவல்கள் இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக பரவுகிறதா இருப்பதனால இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு முன்பாக சவால்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. As pastors, we are responsible to teach the right teaching, and not only that, to defend against all this false teaching that is coming in the world today. ஆகவேதான் போதலாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு என்னவென்றால், இந்த தவறான உபதேசங்களுக்கு எதிராக நம்முடைய சத்தியங்கள் தெளிவான விதத்திலே சிறந்ததாயும் போதிக்கப்படத்தக்கதாயும் காணப்பட வேண்டும் என்றதான பொறுப்பு நம்மளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is why it is always important that we need to educate ourselves. We need to train ourselves to become good teachers of the gospel of the word of God. ஆகவேதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த காரியத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதான ஊழியர்களாகிய நாம் இந்த வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பதிலே இன்னும் முன்னேற்றம் அடைந்தவர்களாகவும் இன்னும் அதில் கல்வித்திறன் வாய்ந்தவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். No matter how much information, technology, education has developed, as Bible teachers, we must always go back to the basics. எந்த அளவுக்கு தொழில்நுட்ப தகவல்களில் வளர்ச்சி அடைந்தாலும் கல்வித்திறன் வளர்ச்சி இருந்தாலும் நாம் எப்போதுமே நம்முடைய அடிப்படை காரியமாகிய சத்திய வேதத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். That is why I'm going to emphasize the importance of going back and understanding how the Lord Jesus Christ has taught.
ஆகவே தான் நாம் மறுபடியும் பின்னுக்கு சென்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை சொல்லிக் கொடுத்தார் என்பதின் அந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Probably next week I will teach about what are the qualifications that our Lord Jesus Christ had as a teacher that we should always have. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலே காணப்பட்டதான குணநலன்கள் நம்முடைய காணப்பட்ட குணநலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அடுத்த வாரத்திலே நான் போதிக்கப் போகிறேன். Today I want to encourage us. I want to remind us that about Jesus Christ, who is our master teacher. இன்றைக்கு நம்முடைய தலை சிறந்த குருவாக ஆசானாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை குறித்து நான் இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டி பல காரியங்களை சொல்ல போகிறேன். Jesus lived in the first century. இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவது நூற்றாண்டிலே வாழ்ந்தவராய் இருந்தார். During that time, the teaching profession is an important profession in the nation of Israel. அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசத்திலே இந்த கற்பிக்கிற போதிக்கிற ஒரு காரியமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாய் காணப்பட்டது. Teachers are highly respected and held in a high place in society. சமுதாயத்திலே இந்த போதிக்கிற ஆசிரியர்கள் ஒரு உயர்வான நிலைமையிலும் மதிக்கத்தக்கவர்களுமாக அந்த காலகட்டத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். So when Jesus came into this scenario, into this time frame, he was known as a teacher as an excellent teacher, as a teacher who taught with authority. இந்த காலகட்டத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவானவர் குறிப்பாக அதிகாரமுடையவராய் போதிக்கிறவராகவும் சிறந்த ஒரு ஆசிரியராகவும் அவர் தன்னுடைய போதனையில் காணப்பட்டார். So friends, together we are going to dwell into the life of Jesus and try to find out what made Jesus an excellent teacher. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு சிறந்த ஆசிரியராய் விளங்குவதற்கு காரணங்கள் என்ன என்று நாம் அனைவருமாக சேர்ந்து கூர்ந்து கவனித்து இப்போது கற்றுக்கொள்ள போகிறோம். And from there we can also improve our life, improve our ministry of teaching, of preaching the word of God. இதன் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய போதிக்கிறதான ஊழியத்திலும் ஒரு முன்னேற்றத்தையும் நாம் அந்த கலைகளையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். You may have other important things that you want to contribute towards what I'm going to share today. இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்கிறதான இந்த தலைப்பின் அடிப்படையிலும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். So you can take note, write down some of the things that you may want to share or you may want to ask question about. So I will try to finish within 1 hour so you can also share some things. ஒரு மணி நேரத்துக்குள்ளாக இந்த போதனைகளை நான் முடித்து விடுவேன். அதற்கு பிறகாக உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம். Amen. Now, 3 things that helped to establish Jesus as a teacher. இயேசுவை ஆசிரியராக நிலைநிறுத்த உதவும் 3 விஷயங்கள். I told you, right, that teaching is an important profession in the nation of Israel. So Jesus came into the picture and he began to teach the people about the gospel, the kingdom of the principles of God's kingdom. ஏற்கனவே சொல்லபடி இஸ்ரவேல் தேசத்தில் அந்த காலகட்டத்தில் இந்த கற்பிக்கிறதான ஆசிரியர் போதனை மிக முக்கியத்துவம் வாய்ந்தபடினால் இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தில் இந்த நற்செய்தி சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆசிரியராய் அவர் காணப்பட்டார். Very quickly I'm going to tell 3 things that established Jesus as a teacher. சீக்கிரமாக இயேசுவை ஆசிரியராகிய நிலைநிறுத்தி அந்த 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். And after that we will move on. We'll go on. அதன் பிறகு மற்ற காரியங்கள் கடந்து செல்லலாம். First one, the people recognized Jesus as a teacher and listened to him carefully to all that he taught. முதலாவதாக மக்கள் அவரை ஒரு ஆசிரியராக அங்கீகரித்து அவர் கற்பித்த அனைத்தையும் கவனமாய் கேட்டார்கள். Now let's look at John chapter 1. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இதை நாம் பார்க்கலாம். If you were to read from verse 36, it says that when he saw Jesus passing by,
when John the Baptist, okay, when he saw Jesus passing by, he said, "Look, the Lamb of God." யோவான் 1:36 வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் இப்படியாக சொல்லுகிறார், இயேசு நடந்து போகிறது அவர் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் சொல்கிறார். And then 37, when the two disciples of John the Baptist, Andrew and John, when they saw, they followed Jesus. யோவானுடைய 2 சீஷர்கள் அந்திரேயும் இன்னொருவரும் இயேசு யோவான் சொன்னதை கேட்டு அங்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுகிறதை நான் பார்க்கிறோம். Amen. And verse 38 says something. Turning around, Jesus saw them following and asked him, "What do you want?" They said, "Rabbi," which means teacher, "where are you staying?" இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். And Jesus replied, "Come," he replied, "and you will see." இயேசு இப்படியாக அவர்களுக்கு பதில் கொடுத்தார், வந்து பாருங்கள் என்றார். Even right from the beginning, when Jesus was introduced into the scenario, into the spiritual scenario by John the Baptist, everyone recognized him as a rabbi, as a teacher. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை இப்படியாக அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை ஜனங்களும் மற்றவர்களும் அவர் போதிக்கிற ஒரு போதகராக, ஆசிரியராக இருந்தார் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். You see, when you understand someone as a teacher, you will tend to listen to him very carefully. நீங்கள் ஒருவரை ஆசிரியர் என்று அவரை கண்டு கொண்ட பிறகு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை எப்போதுமே கூர்ந்து கவனிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். So the first thing is, people recognize Jesus as a teacher. முதல் காரியம் இங்கு என்னவென்றால், ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆசிரியராக அடையாளப்படுத்தி கண்டு கொண்டார்கள். In that culture, a teacher is a very important person. அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆசிரியர் என்பவர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மதிப்பு கொடுக்கத்தக்க நபராய் கருதப்பட்டார். Like what happened to John the Baptist, though he was wearing a very simple clothes and screaming and shouting and teaching the word of God, people listened to him. யோவான் ஸ்நானகன் எளிமையான ஆடை அறிந்தவராய் கூக்குரலிட்டு இப்படியாக நற்செய்தியை அறிவிக்கிறதை ஜனங்கள் கேட்டபோது அவர்கள் ஆசிரியராக கண்டு கொண்டு புரிந்து கொண்டார்கள். That is the special attention and respect the society give towards teacher. இதுதான் சமுதாயம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு மதிப்பாய் காணப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் அப்படியாக அவர்களை கண்டு கொண்டார்கள். So today, if you want to effectively minister or pastor in the church, people must recognize you as a rabbi, as a teacher of God's word. இன்றைக்கு சபையிலும் நாம் செய்கிற ஊழியத்திலும் ஜனங்களை இப்படியாக நம்மை அடையாளப்படுத்தி கண்டு கொள்ள வேண்டுமானால் நாமும் போதிக்கிறதான அந்த ரபிகளை போல போதிக்கிற ஆசிரியர்களாக காணப்பட வேண்டும். So we need to equip ourselves. We need to know and understand the subject matter that God has given us, so that the people can give us that respect and acknowledgement. ஆகவே ஜனங்கள் நம்மை கண்டு கொள்ளவும் நம்மை மதிப்பு கொடுக்கவும் நாம் காணப்பட வேண்டும். The second thing, the gospel writers all identify Jesus' ministry as one of teaching. இரண்டாவதாக சுவிசேஷ எழுத்தாளர்கள் அனைவரும் இயேசுவின் ஊழியத்தை போதனையின் ஒன்றாக தான் அடையாளப்படுத்தினார்கள். Like Mark chapter 6 verse 2. மார்க் 6:2 வசனத்திலே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. When the Sabbath came, Jesus began to teach in the synagogue, and many who heard him were amazed. "Where did this man get these things?" they asked. "What's this wisdom that he has been given him? What are these remarkable miracles he is performing?
This is what Mark wrote about Jesus. மார்க் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும்போது இப்படியாக அவர் எழுதுகிறார். மார்க் 6:2 ஓய்வு நாள் ஆனபோது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? So here Mark is saying that he began to teach in the synagogue. Jesus began to teach in the synagogue because this is Jesus' ministry, important ministry. இங்கு மார்க் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபாலயத்திலே அவர் உபதேசம் பண்ண தொடங்கினார் என்று. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியமானது இந்த போதிக்கிற ஊழியமாய் காணப்பட்டது. Friends, we can preach, we can pray, we can do a lot of things, but teaching is an important ministry in the church. நண்பர்களே, நாம் அநேக பிரசங்கம் செய்யலாம், ஜெபிக்கலாம், மற்ற காரியங்களை செய்யலாம். ஆனாலும் சபையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊழியமாக இந்த கற்பிக்கிறதான போதனையின் ஊழியம் காணப்படுகிறது. And I know God could have empowered us, taught us this, given us this gift of teaching. You can be an apostle, you can be a prophet, you can be an evangelist or a pastor, but teaching is fundamental in all these ministries. நம்முடைய எல்லா ஊழியத்தின் மத்தியிலும் இந்த போதனையின் ஊழியமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அடிப்படையின் ஊழியமாக காணப்படுகிறது. தேவன் உங்களுக்கு அப்போஸ்தல ஊழியர், போதக ஊழியம் மற்றும் சுவிசேஷ ஊழியம், அற்புதம் அடையாளம் செய்கிற ஊழியங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த ஊழியம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அடிப்படை ஊழியமாய் காணப்படுகிறது. The third thing was the fact that his followers were described as pupils. மூன்றாவதாக அவரை பின்பற்றுபவர்கள் மாணவர்களாக விவரிக்கப்பட்டார்கள். So every time it says that these are the people or disciples of Jesus Christ. ஒவ்வொரு முறையும் அவரை பின்பற்றுவர்களை பார்த்து இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள், மாணவர்கள் என்று சொல்ல. So when someone is called, one particular group is called pupil, the person who teaches this group is a teacher. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான் அந்த குறிப்பிட்ட கூட்டத்தினரை மாணவர்கள் என்று சொல்லும்போது அந்த மாணவர்களுக்கு மேலாக இருக்கிறவர் ஆசிரியராக கருதப்பட்டார். When we call people the disciples of someone, that means the person is teaching, leading and guiding these people. ஒரு நபரை பின்பற்றுகிறவர்களை சீஷர்கள், மாணவர்கள் என்று சொல்லும்போது அந்த நபர் போதிக்கிறவராகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார் என்று அர்த்தம். So this was the third fact that Jesus, important part of Jesus ministry is teaching. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஆசிரியராக நிலைநிறுத்தத்தக்க விஷயத்திலே இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாய் காணப்பட்டது. So what Jesus thought and how he thought changes the life of people around him. ஆகவே இயேசு கிறிஸ்து எதை போதித்தார், எப்படி போதித்தார், தம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு இதன் வாயிலாக எப்படி மாற்றங்கள் வந்தது என்ற காரியங்களை பார்க்க போகிறோம். So learning from Jesus was an important part of the disciples' life. சீஷர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியமாய் காணப்பட்டது. He spent the most amount of time, more than himself. He spent time with his disciples. இயேசு கிறிஸ்துவானவர் செலவிட்ட அந்த மணி நேரங்களிலே தனக்கு செலவழித்த மணி நேரங்களை காட்டிலும் சீஷர்களோடு அவர் செலவழித்த மணி நேரங்கள் தான் அதிகமாய் காணப்பட்டது. Teaching these disciples made such an impact that they became teachers, teaching what they have learned from Jesus. ஆகவே அவர்களுக்கு போதிக்கிறதான இந்த காரியம் பெரிய தாக்கத்தை உண்டாக்கினது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து இப்படிப்பட்டதான காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டது நிமித்தமே அந்த தாக்கங்கள் ஏற்பட்டது. I still remember when I was pastoring in the Methodist Church, I preached a message. I taught a message on the Holy Spirit. இப்போதும் எனக்கு நினைவு இருக்கிறது, நான் மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே இந்த குறிப்பிட்ட தலைப்பிலே நான் அந்த பரிசுத்த ஆவி குறித்து போதிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு நினைவு இருக்கிறது.
there was one of my church member. He was listening to that teaching on the Holy Spirit. He understood it so much, it impressed him so much, he began teaching everywhere about on the subject of Holy Spirit. நான் அன்றைக்கு கற்றுக் கொடுத்ததான அந்த காரியத்தை என் சபையில் இருந்த ஒரு அங்கத்தினர் அந்த பரிசுத்த ஆவியினுடைய தலைப்பிலே சொல்லப்பட்ட காரியங்களை நன்றாக கற்றுக்கொண்டு அதை அவர் எல்லா இடத்திலும் போய் அவரும் சொல்ல ஆரம்பித்தார். He migrated to Australia, and I heard, he told me, and he even sent a video about him teaching about the Holy Spirit to the people in Australia. அந்த சபை அங்கத்தினர் அந்த இடத்திலிருந்து அவர் ஆஸ்திரேலியாவுக்கு கடந்து போய்விட்டார். அங்கு கடந்து போன பிறகும் நான் போதித்ததான அந்த பரிசுத்த ஆவியானவரின் தலைப்பின் போதனைகள் அவர் எந்த இடத்துல சென்றாரோ அங்கு போதித்த அந்த வீடியோவையும் எனக்கு அவர் அனுப்பி கொடுத்திருந்தார். And today he is in Philippines teaching about the Holy Spirit. இன்றைக்கு அந்த சபை அங்கத்தினர் பிலிப்பீன்ஸ் நாட்டில் இருக்கிறார். அங்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பிலே அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். Like Apostle Paul, Apostle Peter, Apostle John, James, Thomas, we will start teaching what we have learned. அப்போஸ்தலனாகிய தோமாவை போல, யாக்கோபை போல, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலை போல நாமும் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So my dear friends, this is a big responsibility given to you and me to teach what we have learned at the Lord's feet. ஆகவே எனக்கு அருமையான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியிலே நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொண்டோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Now let us see how the Lord taught. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி கற்றுக் கொடுத்தார் என்று இப்போது நாம் பார்க்க போகிறோம். Now the first thing is, when Jesus taught, he used a lot of illustrations. முதலாவதாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கும் போது பலவிதமான உதாரணங்களை அவர் அங்கு உபயோகப்படுத்தினார். Now when we read Luke chapter 7 verses 31 to 32, he taught with a lot of illustrations, a lot of object lessons, so that people can understand things clearly. லூக்கா 7ஆம் அதிகாரம் 31, 32 நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையில அநேக விதமான உதாரணங்களையும் விளக்கப்படங்களையும் கருத்துக்களையும் அங்கு எடுத்துக்காட்டாக கூறி அங்கு போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். I did remind you, and I actually warned you last week, we cannot simply use any illustrations. The illustration must be very clear so that people will not get confused. கடந்த வாரத்தில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எச்சரித்தும் இருக்கிறேன். நாம் சொல்லுகிறதான உதாரணங்கள் மிக தெளிவாயும் நம்முடைய போதனைகளுக்கு சம்பந்தப்பட்டதாயும் அது காணப்பட வேண்டும். So Jesus in his ministry of teaching, preaching to the people, he used a lot of illustrations. இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக தன்னுடைய பிரசங்க உபதேசத்திலே அநேக விதமான எடுத்துக்காட்டுகளை அவர் அங்கு உபயோகப்படுத்தினார். Number 2, Jesus used object lessons in teaching. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய போதனைகளிலே படங்கள், பொருட்களை எடுத்துக்காட்டாக கூறி அப்படியாக அவர் போதித்தார். Let's look at Matthew chapter 6 verse 28. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இதற்கு அடிப்படையாக நாம் பார்க்கலாம். Can you please read that, brother? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. You see, he was teaching about how God will take care of you and me. தேவன் உங்களையும் என்னையும் எப்படி பராமரித்துக் கொள்வார் என்பதை குறித்து அங்கு அவர் சொல்லுகிறார். He is using the flowers in the field, the wild flowers, as an object lesson to teach the people. ஜனங்களுக்கு உபதேசிக்கும் போது அந்த காட்டு புஷ்பத்தை ஒரு உதாரணமாக எடுத்து ஜனங்களுக்கு சொல்லி அவர் அங்கு உபதேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Number 3, he uses current events, things that takes place that time. மூன்றாவதாக அந்த தற்கால சூழ்நிலை அங்கு ஏற்படுகிறதான அந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டாக கூறி அங்கு உபதேசித்ததை நாம் பார்க்கிறோம். Let's understand what is said in Luke chapter 13 verses 4 and 5. இதுதான் லூக்கா 13ஆம் அதிகாரம் 4-5 அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
Can you please read that? ஷீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள் என்றார். You see, something happened at that point. Something happened during their lifetime. Something happened in Siloam. So God is using that current event in trying to teach an important lesson to the people of Israel. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த காலகட்டத்திலே சீலவாமிலே ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான சத்தியத்தை அங்கு விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். There are a lot of activities, a lot of events happening all around us. As good teachers, we can identify how we can use these events to teach important biblical principles. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உலகத்திலும் நம்மை சுற்றி இப்படிப்பட்டதான அநேக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே வேத சத்தியத்தை போதிக்கிறதான் நம்முடைய அந்த சத்தியத்திற்கு ஒற்றார் போல இருக்கிற இப்படிப்பட்ட உதாரணங்களை மேற்கோள் காட்டி நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And I can go on. The next one is God used a lot of stories. இப்படியாக பல காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவானவர் கதைகளை எடுத்துக்காட்டாக கூறி அங்கு உபதேசித்ததை நாம் பார்க்கிறோம். He wants to attract the attention of the people. So to attract the attention, God uses a story, and then from that story, he brings about an important truth for the people to learn. இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய போதனையிலே ஜனங்களை தன் கவர்ந்து இழுக்கும்படியாக இப்படிப்பட்டதான கதைகளை எடுத்துக்காட்டுகளாக கூறி முக்கியத்துவம் வாய்ந்த சத்தியங்களை இதன் வாயிலாக அவர் பகிர்ந்து கொண்டார். This is what makes Jesus the master teacher. இதுதான் இயேசு கிறிஸ்துவை ஒரு சிறந்த ஆசிரியராக ஆசானாக கருதுவதற்கு காரியமாய் மாறுகிறது. Using illustrations, using examples, using current events, using stories are very important, but the right subject, the right thing must be done. இப்படியாக எடுத்துக்காட்டுகள் சொல்வது, உதாரணங்களை சொல்வது, உமைகளை சொல்வது, தற்கால நிகழ்வுகளை சொல்வது, கதைகளை சொல்வது எல்லாம் நம்முடைய அந்த பாடத்திட்டத்திற்கு ஏற்றாற் போல அது முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்பட வேண்டும். So friends, we have to learn these things. We can learn these things from how the Lord Jesus taught. ஆகவே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததான இந்த காரியத்தின் வாயிலாக நாமும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். What are the different ways Jesus taught? What are the different manner of teaching that Jesus used? இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் போதித்த அந்த போதனை முறைகள் என்னவென்று இப்போது நாம் பார்க்க போகிறோம். We see how Jesus used the lecture mode. He started teaching to more than 5,000 people or big groups. He started lecturing them. இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக பெரும் கூட்ட ஜனங்களுக்கு அவர் அந்த விரிவுரை அளித்ததை நான் பார்க்கிறோம். 5,000 பேருக்கும் அதிகமாக இருந்த ஜனங்களுக்கும் அவர் இப்படியாக அந்த பிரசங்கங்களை செய்தார். You know the Sermon on the Mount, where Jesus was teaching to a huge group of people, or even individual smaller groups, his disciples. He was teaching and the people, or preaching the sermon, and the people was listening. இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் மலை பிரசங்கம் போன்ற ஒரு பெரும் திரள் மக்களுக்கும் அவர் பிரசங்கம் செய்தார். சிறு கூட்டமாக தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்ற ஜனக்கூட்டங்கள் நடுவும் அவர் இப்படியாக பிரசங்கம் செய்ததை நாம் பார்க்கிறோம். The other method was number 6. He used dialogues to teach. அது மாத்திரமல்ல, ஆறாவதாக அவர் உபயோகப்படுத்தினதான அந்த முறை என்னவென்றால் அந்த உரையாடல்கள். He dialogued, he talked, he discussed with his students, with his disciples. Through that discussion matter, he taught them many things. இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களோடு கற்றுக் கொடுக்கிறவர்களோடு அவர் கலந்துரையாடினார். அந்த கலந்துரையாடலின் உரையாடலை முறையை அங்கு அவர் பயன்படுத்தினார். That means he allows the students to ask, and also he gives him an option to explain to them. ஆகவே அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும், அவர்களுடைய காரியங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கும் தருணங்களையும் வாய்ப்புகளையும் அவர் கொடுத்து இதன் வாயிலாக அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். The next one, the way Jesus taught, was by asking questions.
இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவானவர் கையாண்டது என்னவென்றால் கேள்விகள் கேட்பதின் வாயிலாக அவர் கற்றுக் கொடுத்தார். Sometimes Jesus asks very strong questions. ஒரு சில நேரத்தில் மிகவும் பலம் வாய்ந்த கேள்விகளை அவர் ஜனங்கள் மத்தியிலே கேட்டார். Let's listen Luke chapter 18 verse 8. லூக்கா 18:8 இப்படியான காரியம் சொல்லப்படுகிறது. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். So, you see here, the question, the statement is asked like a question. இங்கு சொல்லப்பட்டதான அந்த சொற்கள் எப்படி காணப்படுகிறது என்றால் ஒரு கேள்வி கேட்பதை போல அவர் பகிர்ந்து கொள்கிறார். He is not trying to get an answer from his listeners. ஆனால் அவர்களிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த காரியங்கள் காணப்படுகிறது. He is not trying to get an answer. அவர்களிடத்திலிருந்து பதில் வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அவர் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கவில்லை. By just asking the question in itself makes an impact, makes a point. கேட்பதாக அங்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குற விதத்தில் அந்த கேள்வி கேட்கிற விதத்தில் ஒரு அங்கு பிரசங்கம். He is making an impact, asking them, do you have enough faith? உங்களுக்கு போதுமான விசுவாசம் இருக்கிறதா என்கிற விதத்தில் அந்த கேள்விகளை கேட்கிற வண்ணமாக அவருடைய பிரசங்கம் காணப்பட்டது. And in another situation, he turned the questions around. இன்னொரு சூழ்நிலையில் பார்க்கும்போது அதே கேள்வி அங்க திருப்பி வேறு வித்தியாசமான விதத்தில் கேட்கிறவரா இருக்கிறார். Let us look at Mark chapter 10 verse 18. Mark 10:18. மார்க்கு 10 அதிகாரம் 18வது வசனத்தில் இதை குறித்து நான் வாசிக்கிறோம். ஐயா வாசிக்கிறீங்களா? So Jesus said to him, why do you call me good? No one is good but God. அதற்கேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. So here he turned back the question, why do you call me good? இங்கே அவர் திரும்பவும் அவர்களை கேள்வி கேட்பதை போல இப்படி கேட்க, நீங்கள் ஏன் என்னை நல்லவன் என்று சொல்கிறீர்கள் என்பதாக. And he is making a rhetoric statement, there is no one good but God. அப்படி என்றால் அங்கு என்ன திரும்ப அவர் சொல்லி வலியுறுத்த விரும்புகிறார் என்றால் தேவன் ஒருவர் தவிர வேறு ஒருவரும் நல்லவன் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக அப்படி அவர் சொல்கிறார். So this is the way he taught many. He asked question and instilled curiosity in the people wanting an answer. இப்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலே ஜனங்களை கேள்வி கேட்கிற தக்கத்திலே கேட்டு அவர்கள் அதற்கு பதில் உரைக்க வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் அவர்களில் வர வேண்டும் என்கிறதான வாயிலாக அவருடைய பிரசங்கங்கள் காணப்பட்டன. The next he used a lot of proverbs, a lot of idioms to explain some important truths in his teaching. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவானவர் உபயோகப்படுத்தினதான முறை என்னவென்றால் பல நீதிமொழிகளையும் அங்கு வழக்க சொல்களையும் நாம் வழக்கமாக சொல்லுகிற காரியங்களின் வாயில பகிர்ந்து கொள்வதின் வாயிலாக அவர் பிரசங்கம் காணப்பட்டது. Like Luke chapter 7 verse 45. லூக்கா 7 அதிகாரம் 45 இதை நாம் வாசிக்கிறோம். You gave me no kiss, but this woman has not ceased to kiss my feet since the time I came in. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். So this is actually a kind of a proverb in those days, He's not expecting the people to kiss him, but he's showing how wonderful, how devoted is this woman. அந்த காலகட்டத்தில் இப்படியான வழக்க சொற்கள் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவர் இங்க எல்லாரும் தன்னை முத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தவில்லை. ஆனால் அந்த மகள் செய்தது எவ்வளவு ஒரு விலையேறப்பட்ட அருமையான காரியமாக இருக்கிறது என்பதை விவரிக்கும் வண்ணதாக அவர் இப்படியா கேட்கிறார். You see, in Jesus' teaching, there are so many ways he thought. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய போதனையிலே இப்படியான பலவிதமான முறைகளை அவர் கையாண்டார். Next, number 9, I want to tell you that he even gave homework and followed up on that.
so that the people can உம், understand what he was teaching. 9வது காரியமாக இயேசு கிறிஸ்துவான தன்னுடைய போதனை அவர்களுக்கு வீட்டு பாடங்களை கொடுத்தார். தொடர்ந்து அவர்கள் அதை செய்கிறார்களா என்ற பார்க்கும்படியும் ஆவலுள்ளவராயிருந்தார். இதன் வாயிலாக அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறார்கள் என்பது நிமித்தமாக இப்படி செய்தார். Like Matthew chapter 9, verse 13. மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். Jesus said, Go and learn what this means. இயேசு கிறிஸ்துவ அங்கு வலியுறுத்த காரியம் இதன் வாயிலாக நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். And please read the verse, brother. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். So Jesus wants to teach an important element here. When he was questioned by the Pharisees, why are you mixing with sinners? பரிசேயர்கள் இப்படி நீ பாவிகளோடு கூட சேர்ந்திருக்கிறாயே என்றதான் அந்த கேள்விக்கு அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க வேண்டும் என்கிறதான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சத்தியத்தை விளக்கும்படி இந்த காரியங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. And he said, I desire mercy, not sacrifice. This is an important quotation from the Old Testament. So he's telling them, go and learn what is the meaning of this. இதற்கான அர்த்தத்தை என்று நீங்கள் போய் கொள்ளுகிறார். பலி இரக்கத்தை விரும்புகிறேன் அங்கு காட்டி இது பழைய ஏற்பாட்டின் சொல்லப்பட்ட வாக்கியங்களை இங்கு அவர் உபயோகப்படுத்துகிறார். Sometimes as teachers, we must, even in our preaching and teaching in the church, we must give our people homework so that they will go and find out and understand what it exactly means and come back and share it with you. நம்முடைய சபைகளில் நாம் போதிக்கும் போதும் பிரசங்கிக்கும் போதும் ஜனங்களுக்கு வீட்டு பாடங்களை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் போய் அந்த வீட்டு பாடங்களை செய்து அதன் வாயிலாக என்ன கற்றுக்கொண்டார்கள் என்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். All right, number 10, Jesus appealed to his teachers. 10வதாக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய போதனையிலே இப்படியாக அவர் முறையிட்டு செய்த காரியங்கள் நாம் பார்க்கிறோம். You know, he pleaded with the people. He wanted the people to understand him. So he appealed to some important, in an important way. ஜனங்கள் தான் சொல்லிக் கொடுப்பதை கவனித்து கூர்ந்து கவனிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஜனங்களிடையே இப்படியாக முறையிட்டு சொன்னதை நாம் பார்க்கிறோம். One, he appealed to the Bible. He told them, don't you know that, don't you understand, have you not read the Bible? In Mark chapter 12 verse 26, he appealed, asked them to check the Bible. அவர் மார்க் 12:26 இப்படியாக சொல்கிறார், நீங்கள் இதை குறித்து கேள்விப்படவில்லையா, இதை வாசிக்கவில்லையா என்ற ஜனங்கள் அண்டையிலே முறையிட்டு அதை மேற்கோள் காட்டி இப்படியாக அவர் பிரசங்கிக்கிறதை அங்கு நாம் பார்க்கிறோம். And the next in Matthew chapter 11 verse 18, he appeals to their emotion. மத்தேயு 11:18 இப்படியாக தங்களுடைய மனசாட்சியிலே அவர்கள் வலியுறுத்தப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அந்த காரியத்தில் அவர் முறையிட்டு சொல்லுகிறதை அங்கு நாம் பார்க்கிறோம். Not conscience but emotion, உணர்ச்சி. He appeals to their emotion. He is trying to touch the emotion of the people. அங்கு ஜனங்களுடைய உணர்ச்சிகளை தொடத்தக்க விதத்திலே அவர் இயேசு கிறிஸ்துவானுடைய முறையீடு காணப்பட்டது. He's saying, you know, look at this John the Baptist, poor guy. He didn't even have enough food. He don't have enough drink, but you call him demon. So he was trying to touch their emotion. Poor, pity John the Baptist. You have treated him like that. யோவான் ஸ்நானகன் ஒரு பரிதபிக்கப்பட்ட ஏழ்மையான நிலைமையிலே காணப்பட்டார். எளிமையான விதத்தை அவனை விசாசித்து சொல்லுகிறீர்களே என்று சொல்லி அவர்களை உணர்ச்சிகளை தொடத்தக்க விதமாக இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ளுதல் அங்கு காணப்பட்டது. Next, when he preached, when he thought, he appealed to their conscience. அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவான முறையிட்டதான விஷயம் அவர்களுடைய மனசாட்சிக்கு நேராக அவர் அங்கு முறையிட்டதை நாம் பார்க்கிறோம்.
Remember in John chapter 8, verse not 77, sorry, verse 7. And John chapter 8, verse 7, everybody was condemning the lady, the sinful lady. But Jesus wrote on the ground. He was trying to tell them what? If let anyone of you who is without sin be the first to throw a stone at her. He was trying to really, appeal to the conscience of the people. இங்கு யோவான் 8 பார்க்கிறோம். அந்த பாவியான ஸ்திரீ அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறாள். அவளை குற்றம் சாட்டி அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு அவர் விரலினால் கீழே இப்படியாக எழுதி அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவதாக கல்லெறிய கடவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுடைய மனசாட்சிக்கு நேராக இங்கு முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். So sometimes when we teach and when we preach, we are not just giving information. We must touch the emotion of the people. We must touch the conscience of the people. ஆகவே அநேக நேரத்தில் நாம் பிரசங்கிக்கும் போதும் போதிக்கும் போதும் வெறும் தகவல்களை மாத்திரம் நாம் சொல்லுகிறவர்கள் அவருடைய உணர்ச்சிகளை தொடுகிறவர்களாகவும் அவர்களுடைய மனசாட்சிகளை தொடுகிறவர்களாகவும் நம்முடைய போதனைகள் பிரசங்கங்கள் காணப்பட வேண்டும். Now, the fourth one is he touched the intellect, the thinking capacity of people. நான்காவதாக இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுடைய சிந்தனை ஆற்றல்களை, அந்த ஞானத்தின் காரியங்கள், அறிவுபூர்வமாக சம்பந்தப்பட்ட காரியங்களை அங்கு முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். In Mark 12:37, David himself called him Lord. How then can he be his son? So when David called Lord, that person is God, is beyond his son, bigger than his son. மார்க் 12 தாவீதுதானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவர் குமாரனாய் இருப்பது என்றார். அப்படி என்றால் அவர் அவரை காட்டிலும் மேலானவராய் இருப்பாரே என்று சொல்லி இப்படியாக அவர்களுக்கு அங்கு முறையிடுகிறது. இந்த ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்கிறதை நான் பார்க்கிறோம். Yes, the Messiah is the son of David, but yet use your intellect. Even King David himself addressed him as Lord. So he must be someone very special, bigger than a human being in a sense. ஆகவே இந்த மேசியா என்பவர் தாவீதின் சந்ததியில் வந்தவராயிருந்தாலும் அவரை காட்டில் இவர் இருக்கிறாரே என்பதை அங்கு மேற்கோள் காட்டி, அப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இவர் எந்த அளவுக்கு மேன்மையானவர் என்று அவர்களுடைய சிந்தனை திறனுக்கு நேராக அங்கு முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். So this is how he appealed in his teaching. இப்படியாக தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய போதனையின் வாயிலாக ஜனங்கள் அண்டையிலே முறையிட்டதை நாம் பார்க்கிறோம். Now, there are some other things that we need to understand from Jesus' teaching. இன்னும் பல விஷயங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். He was very bold. He was not afraid to say some things. இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படையாக அவர் பிரசங்கித்தார். எதை குறித்தும் அவர் பயப்படாமல் வெளிப்படையாக சொன்னார். Like for example in Matthew chapter 5 verse 29, he used hyperbole and exaggeration. அங்கு மத்தேயு 5 அதிகாரம் 29 பார்க்கும்போது அந்த விஷயத்தை அவர் மிகவும் மிகைப்படுத்தி சொல்லி பயன்படுத்துகிறதை அங்க நான் பார்க்கிறோம். Like he says, if your eyes cause you to sin, pluck out your eyes and throw it away. He's not asking you to pluck out your eyes, but he is using exaggeration to make an impact. உனது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு என்று இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்படி என்றால் கண்ணை பிடுங்கி போடு என்று சொல்லவில்லை, மிகவும் மிகைப்படுத்திய வலியுறுத்தப்படத்தக்கதாக விதத்தில் அந்த காரியத்தை திணித்து அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And then in John chapter 9 verse 5, he used metaphors. John chapter 9 verse 5. யோவான் 9 வசனத்தில் இப்படி காரியங்களை சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். He says, as long as I am in this world, I am the light of the world. Can you read that here? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். So he is using a metaphor, light, to explain himself.
தன்னை குறித்து அவர் சொல்லும்போது அங்கு ஒலிக்கு ஒப்பிட்டு உருவகப்படுத்தி எடுத்துக்காட்டாக கூறி அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And next, he also used provocative language. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் ஆத்திரமூட்டக்கூடியதான மொழிகளையும் பயன்படுத்தியும் அங்கு சொன்ன காரியங்களை நாம் பார்க்கிறோம். Like Luke chapter 13 verse 32. லூக்கா 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். He called Herod a fox. அங்கு ஏரோதை அந்த நரி என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். Okay, can you please read that? ஐயா, லூக் Chapter 13 verse 32. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். Amen. So he is using very provocative language even in his teaching. அவர் இப்படியாக தன்னுடைய போதனைகளிலே அந்த கோபம் ஆத்திரம் வரத்தக்க விதத்தாலே சொல்லப்படக்கூடிய மொழிகளை அங்கு உபயோகப்படுத்துகிறார். Now listen, my friend. He is not angry. He is not angry with the student. He is not reacting negatively with the student. But these are language to teach and make an important point. இங்கு நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், அவர் அங்கு தன்னுடைய சீஷர் மேலோ மற்றொரு மேலோ அவர்கள் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. ஆனால் இப்படிப்பட்டதான வழிமுறைகளின் வாயிலாக அவர்கள் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So probably he could have even said it with a smile. Though it's a very provocative language, he could have said it with a smile. ஒருவேளை அது கோபமூட்டக்கூடிய வார்த்தைகளாக காணப்பட்டாலும் சிரித்து கொண்டே அவர் இப்படியாக அந்த காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருந்திருக்கலாம். Number 12, Jesus always had the best interests of his hearers at heart. The subject of his teaching was absolute truth of God. 12வதாக இயேசு கிறிஸ்துவானவர் எப்போதும் தம்முடைய கேட்போரின் சிறந்த நலன்களை இதயத்தில் கொண்டிருந்தார். அவரது போதனையின் பொருள் தேவனுடைய முழுமையான சத்தியமாகவே அது காணப்பட்டது. He was very careful not to make any mistake in his teaching. He only taught the absolute truth of God. இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பிரசங்கத்திலும் போதனையிலும் ஒரு சிறு தவறும் இழைத்துவிடக் கூடாது என்று மிகவும் கருத்தில் கொண்டு தெளிவாய் முழுமையாக தேவனுடைய சத்தியத்தை தான் அவர் போதிக்கிறவராக காணப்பட்டார். Because it is the truth that will set the people free. So he made sure that they received the best. ஆகவே சத்தியம்தான் ஜனங்களை விடுதலை இருந்தபடினால் அவர் சிறந்ததான அந்த சத்தியத்தின் காரியங்களை மிக சிறப்பாய் சொன்னார். He was very vehemently against the false teaching of the Pharisees, against the wrong teaching of the others. Why? Because he cared for the listeners. He wants the best for the people, the truth for the people. ஆகவே பரிசேயர்களும் மற்றவர்களும் சொல்லுகிறதான கள்ள உபதேசங்கள் எந்த விதமான தாக்கத்தையும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்படக்கூடாதபடிக்கு அவர் தெளிவாய் இந்த சத்தியத்தின் விஷயங்களை ஜனங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த சத்தியத்தின் காரியங்களை மிகவும் வலியுறுத்தி தெளிவாய் அங்கு பிரசங்கித்தார். So friends, these are some of the things that Jesus taught, as Jesus as a teacher, that qualified him to be an excellent master teacher. இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் போதனை செய்யும்போது இப்படிப்பட்டதான வழிமுறைகளை அவர் பயன்படுத்தி இந்த போதனை ஊழியத்தில் தலை சிறந்த ஆசானாக ஆசிரியராக கருதப்பட்டார். We need to understand, we need to learn from Jesus. We need to see how the Lord taught and what the Lord taught so that we can also do the same. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். I am going to stop here, my friends. நான் விரும்புகிறேன் நண்பர்களே. We have another 15 minutes, or we can even take 20 minutes. I want you to share the subject that I've mentioned today.
நமக்கு சுமார் 15-20 நிமிடங்கள் இப்போது எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நான் கற்றுக் கொடுத்ததான இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்கள் கருத்துக்கள், கேள்விகளை இப்போது நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். You all preach every Sunday. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிரசங்கிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். You all do Bible study every week. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த வேத பாட வகுப்புகளை சபையில் நடத்துகிறீர்கள். How has the Lord's example touched you and made you a better teacher? எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் உபயோகப்படுத்தினதான இந்த வழிமுறை உதாரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்கள் அதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்ற காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். So I want to stop and I want to listen from you all. ஆகவே இந்த இடத்துல நான் நிறுத்திவிட்டு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை நான் கவனிக்கப் போகிறேன். What is your experience of Jesus as the master teacher? இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தலை சிறந்த ஆசிரியராக, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி தலை சிறந்த ஒரு சொல்லி முடிச்சிட்டோம். பாஸ்டர் சொல்லி carry on. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி தலை சிறந்த ஆசிரியராக இருந்தார் என்பதற்கான உங்களுடைய அனுபவங்களை இப்ப நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா டேவிட் ஐயா சொல்லுங்க நீங்க. Yeah, I want you to share your experiences. Yes. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். Yes, carry on. முதலாவது உங்களுக்கு நன்றிகளை கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். நீங்கள் அந்த கடந்த காலங்களிலே நடந்த எல்லா உதாரணங்களையும் நீங்கள் சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் அந்த போதனை எங்களுக்கு கொடுத்ததுனாலே உங்களுக்கு முதலாவது கர்த்தருக்கும் உங்களுக்கு நன்றிகளை துதிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஐயா நன்றிகளை ஏறெடுங்க, துதி